முதல் செய்தியிலே கேட்டோம். ஆமென். தேவனை தேடுகிறவர்களா இந்த ஆண்டு அதிகம் மாறுங்கள். ஆமென். நம்முடைய இருதயம் ஆமென் நன்மையை தேடுகிறதற்கு பதிலாய், தேவன் என்ன செய்வார் என்று தேடுவதற்கு பதிலாய், தேவனை தேடுகிற இருதயமாய் மாறட்டும். நீங்கள் தேவனை தேடி பாருங்கள், உங்களை தேடி வர வேண்டியதெல்லாம் தேடி வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சேர்ந்து ஒரு பழைய பாடல், நல்ல கைகளை தட்டி, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகள். நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோட கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறவர்கள் சேர்ந்து பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவரே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. பாடுங்கள். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து. சொல்லுங்க. தஞ்சமே நீ, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ. ஒரு விஷயம் கூட, மான்கள் நீரோடைகளை, மான்கள் நீரோடை வாசித்து எந்த நாத்துமா, எந்த நாத்துமா உம்மையே. ஒரு விஷயம் கூட பாடும். மான்கள், மான்கள் நீரோடை வாசித்து தேவனே ஆத்துமா உம்மையே. பாடுவோம். தேவன் மேல் ஆத்துமாவே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றது. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. என் தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. தஞ்சமே நீ, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ. ஹல்லேலூயா. மான்கள் நீரோடே, நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே ஆத்துமா உம்மையே. ஒரு விஷயம் கூட. மான்கள் நீரோடை, மான்கள் நீரோடை வாஞ்சித்து. ஓ இந்த ஆத்துமா, எந்த ஆத்துமா உம்மையே. சொல்லுங்க. ஆத்துமா கலங்குவதே, ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவா. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவா. அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் பாடுவோம். தஞ்சமே நீ, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவரை துதித்து பாடுங்கள். மான்கள் நீரோடை வாஞ்சித்து, நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே. ஓ மான்கள், மான்கள் நீரோடை வாஞ்சித்து போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே. தேவரின் பகற்காலத்தில், தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயிலில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்த வாயிலில் இருக்கிறது. பாடுக. தஞ்சமே நீர், தஞ்சமே நீர், என் ஆத்மாவை நீயே கலங்குகிறார்.
ரட்சிப்பு தேவனாயிருங்க. ஓ, நான் இன்னும் துதிப்பேன். ஹalleluya. மான்கள் நீரோடைகளை நீரோடை வாசித்து இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்குள்ள இந்த ஏக்கம், இந்த வாஞ்சை பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட ஒரு சன்னத்தை சொல்லும், ஆத்துமா கலங்குவதே, ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினம் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் ஹalleluya. ஓ தஞ்சமே தஞ்சமே நீர். ஹalleluya. எல்லா பாவத்திலிருந்து என்னை ரட்சித்தவர், எல்லா பாடுகளிலிருந்து இந்த ஆண்டு என்னை ரட்சிப்பார். கர்த்தர் கையை திறக்க நான் திருப்தியாவே. ஹalleluya. மான்கள் நீரோடை வாசித்து மான்கள் நீரோடை, மான்கள் பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க பண்ணுவார் ஆத்துமா. ஹalleluya. அப்படி நன்றியோடு சொல்லுவோம். என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன். ஹalleluya. 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 ஓ ஹalleluya. ஹalleluya. ஓ thank you God. என்னை முன்குறித்தீரே, என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீர் என்னை. எத்தனை பேர் இந்த வார்த்தை தைரியமாய் சொல்ல முடியும்? நான் பாதியில் குறிக்கப்பட்டவன் அல்ல, நீ நல்ல, நான் கருவில் இருக்கும் போது முன்குறிக்கப்பட்டவன். ஹalleluya. ஹalleluya. வேறு வழி இல்லாமல் என்னை அவர் அழைக்கவில்லை. ஆமென். என்னை முன்னறிந்து முன்குறித்து அழைத்திருக்கிறார். ஷரகதலரியந்தலரா. ஹalleluya. ஓ ஜீசஸ். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஒரு வார்த்தை, பாவியான என்னையும் பிள்ளையாய், பாவியான என்னையும் உன் பிள்ளையா மாற்றி நீ. பாவியான் என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றி நீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓ சொல்லுங்க இந்த வார்த்தையை, நீ நல்லவர், நீ நல்லவர். ஒரு ராகஷந்தலரபலபோ தரியந்தலரபோ. ஹalleluya. ஹalleluya. மகிமைப்படுத்துங்கள் சபையே. ஹalleluya. முன்குறிக்கப்பட்ட ஜனம் நாம். ஆமென். ஹalleluya. 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 எத்தனை பேர் உயர்த்த முடியும் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே? நான் இன்னும் என் ஆண்டவரை துதிப்பேன். ஹalleluya. ஆமென். ஆமென். நல்ல கைகளை தட்டி என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி வாஞ்சித்து அவரே என் ஆத்துமா துதிக்கிறது. என் முகத்திற்கு இரட்சிப்பாயிருக்கிறவர், என் வாழ்க்கை விடுதலையாக்குகிறவர், பகற்காலத்தில் கிருபையை தருகிறவர், ராக்காலத்தில் அவரை துதிக்க வைக்கிறவர். இந்த தேவன் என்னோடு இருக்க எனக்கு கவலை இல்லை. ஹalleluya. 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 என் தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. என்னை முன்குறித்து அழைத்தவர் அவரே. ஹalleluya. ஒரு தேவ பிள்ளை இதை மறந்துடவே கூடாது. ஆமா, எனக்கு தான் அவரை பாதியிலிருந்து தெரியும், ஆனா அவருக்கு என்ன ஆதியிலிருந்தே தெரியும். ஹalleluya. நான் கருவில் இருக்கும் போதே அவன் யாக்கோபு கிட்ட தான் வந்து சொல்றான், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும்
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்பவுமே இந்த வார்த்தை சொல்லும் போது நான் யோசிப்பேன், எப்ப கைப்பிடிச்சார்? அவன் கைப்பிடிச்சது முதல்ல யாக்கோபுக்கு தெரியும். யாக்கோபுக்கு அந்த டைம் தான் தெரியுது. யாக்கோபு நினைச்சா இனிதான் ஆண்டவர் கைப்பிடிக்க போறார். இல்ல யாக்கோபே, நீ கருவில் இருக்கும் போதே அவன் நம்முடைய பாதியில தான் நாம் அவரை அறிந்து கொண்டோம். ஆனா நம்முடைய ஆதியிலே கர்த்தர் நம்மை அறிந்து கரம் பிடித்து நடத்துறார். அப்படி முன் குறித்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் வேற வழி இல்லாமல் இல்ல, அல்லது தற்செயலாய் பார்த்துட்டேன் அதனால இவனை கைப்பிடிச்சேன், அப்படி அல்ல. அவன் எவர்களை முன்னறிந்தார் அவர்களை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தார் கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தார் கர்த்தர் அவர்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அந்த தேவனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர் பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, பிறக்கும் முன்னமே என் பெயரை, அவயம் அனைத்துமே அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, என்னிடம் உள்ளதையே. எத்தனை பேர் இந்த வருஷ துவக்கத்திலே சொல்ல முடியும்? ஒரு விசை கூட இந்த ஆராதனை அர்ப்பணிப்போடு, அவர் காத்திட வல்லவரே, என்னிடம் உள்ளதையே. ஹல்லேலூயா, அதை காத்திட வல்லவர். பிறந்த நாள் முதலாய் பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மெதுவான தென்றல் மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. சொல்லுங்க இந்த வார்த்தைய, மெதுவான எங்கேயாவது கீழே விட்டாரா நம்மை? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். என்னை கீழே விடாது, சுமக்கிறதுல இதுவரை சலிக்காத ஒரு தெய்வம் அவர்தான். ஹல்லேலூயா. என்ன சுமக்கிறதுல, நம்ம கூட நம்ம பிள்ளைகளை சுமக்கிறதுல ஒரு லிமிட் தான் வச்சிருப்போம். அது பிள்ளைலாம் கொஞ்சம் வெயிட் வளர்ந்துட்டுனா மேக்சிமம் 5 நிமிஷம், அதுக்கப்புறம் கை மாத்துறதுக்கு. ஆமா, அதுவும் சேட்டெல்லாம் பண்றது மாதிரி இருந்துச்சுன்னா எப்படியாவது கையில இருந்து இறக்குறதுலாம். சில பிள்ளைங்கள்லாம் பாருங்க, அது கையில இருந்து அப்படி நரங்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ஐயோ, நமக்கு அப்படியே தூக்கி. ஆனா இத்தனை வருஷம் எவ்வளோ நம்ம பண்றதெல்லாம் பார்த்தா அப்படியே தலைகீழா வச்சு அப்படியே அமைக்கணும் போலதான் ஆண்டவருக்கு தோணும். ஏன்னா அவ்வளோ கிரியைகள் செய்திருக்கிறோம். ஆனாலும் இதுவரை அவர் கை தளரவும் இல்லை, அவர் கை சலிக்கல. இன்றைக்கு வர கர்த்தரை சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் கரத்திற்குள்ளதான் நான் இருக்கிறேன் சொல்றவங்க நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த பாடலை பாடி, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த போதும் அவர் என்னை கீழே விடவில்லை. நன்றியோடு சொல்லுவோம். பிறந்த நாள் முதலாய் பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே, பிறந்த நாள் முதலா உம் தோளில் சுமந்தீரே, தனி பாசம் வைத்தீரே, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் என்ன விடலப்பா, நீங்க விட்டுருந்தீங்கன்னா நான் இல்லாதவர். ஆமென் சொல்லுங்க. தீங்கு நாளிலே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே, தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே, கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே, கண்மலை மேல் என்னை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ பிறந்த நாள் முதலா
தோளில். ஆமே, நன்றியோடு சொல்லுங்க பிறந்த நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெதுவான தென்றல், மெதுவான தென்றல் அடித்த வேளையிலோ என்னை கீழே விடவில்லை. இன்றும் என்னை சுமந்து நடத்துகிறவரே, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ. சொல்லுங்க, பிறக்கும் முன்னமே பெயர் அறிந்தவரே, பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே இயேசுவே, அவயம் அனைத்துமே. சொல்ல, என்னிடம் உள்ளதையே, என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைப்பே. அந்நாள் வரையில் காத்து நடத்துவான். இந்த தேவனுடைய கரத்தில் இருக்கிறது பாக்கியம். இந்த தேவனுடைய கரத்திற்குள் அடங்கி இருப்பது பாக்கியம். ஹல்லேலூயா, இயேசுவே. ஒரு விசை குறைந்த சரணத்தை சொல்ல, பிறக்கும் முன்னமே, பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீர். உன்னை கடைசி வரை நடத்த முடிந்தவர் அவர். ஹல்லேலூயா. பாதி வழி விட்டு செல்லுகிற தெய்வம் அல்ல. ஆமென். பிறக்கும் முன்னமே அவருடைய கை தளராது, அவருடைய கை விலகாது. ஹல்லேலூயா. என்னிடம் உள்ளதே, என்னிடம் உள்ளதே அந்நாள் வரையிலுமே. கருவில் இருந்து என்னை சுமந்து நடத்தினவரே, இன்றைக்கும் நீ சுமக்கிறீரப்பா. அதனால இந்த ஆண்டை காண செய்தீராண்டவரே. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி, கருவில் என்ன சுமந்தத பார்த்தா, கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு கூப்பிடுவே. தோளின் மேல சுமந்தத பார்த்தா அம்மானு கூப்பிடுவே. கருவில் என்ன சுமந்தத, கருவில் என்ன சுமந்தத ஒவ்வொரு நாளும் சுமக்கிறீரே. ஓ, தோளின் மீது சுமந்தத, தோளின் மீது சுமந்தத பார்த்தா அப்பானு. எத்தனை பேர் செஞ்சு சொல்லுவீங்க, என்ன கொஞ்சுவத, என்ன கெஞ்சுவத, கொஞ்சுவத பார்த்தா அம்மானு கூப்பிடு. ஆமே, என்ன ஆற்றுவத, ஏற்றுவத பார்த்தா அப்பானு. என் கண்ணீரை துடைப்பத பார்த்தா, என் கண்ணீரை துடைப்பத பார்த்தா அம்மானு. என் விண்ணப்பத்தை கேட்பத, என் விண்ணப்பத்தை கேட்பதை. ஓ, ஹல்லேலூயா. சொல்ல, என்னை ஏந்துவதை தாங்குவதை பார்த்தா, என்னை ஏந்துவதை தாங்குவதை பார்த்தா அம்மானு. ஓ, இரக்கத்தை உருக்கத்தை, உங்க இரக்கத்தை உருக்கத்தை. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மானு. எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறவரே, உம்மை. நீங்க தான்ப்பா எனக்கு நல்ல தகப்பனா. நீரே எனக்கு தாயா, நீரே எனக்கு துணையா, நீரே எனக்கு நண்பனா. ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பானே. உம்மை, உம்மை. ஹல்லேலூயா. சகதரியாதரா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு ஆண்டவரை. இந்த ஆண்டு முழுவதும் உம்மை சார்ந்து, உம்மை பற்றி கொண்டு, உம்முடைய கரத்தில் அமர்ந்திருக்கிற உள்ளங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும்
மாற்றுவீராக. அதிகமாய் தேவனை சார்ந்திருக்கிற உள்ளமாய். ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிட, உம்மை அப்பான்னு என்னை சுமந்து வந்தவரே, என்னை அறிந்து நடத்துகிறவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆமென் ஆமென் ஆமென். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரம் பிடித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீர்கள், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகினார், ஒரு கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஆமென். ஒருபோதும் ஒரு நாள் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை விட்டு விலக மாட்டார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் ஆமென் என்னை தேற்றி நடத்துகிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் அவருடைய கரத்திற்குள் இருக்கிறவர். ஆமென். எரேமியாவுக்கு காண்பித்த தரிசனத்தில் சொன்ன வார்த்தை தான், ஓ இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. களிமண் குயவன் கரத்தில் இருக்கிறது போல இஸ்ரவேல் குடும்பத்தாரே, தேவனால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நீ எங்கேயோ அல்ல, அவருடைய கரத்திற்குள் இருக்கிறார், அவருடைய கரத்திற்குள் இருக்கிறார். உன்னை திரும்ப சீர்படுத்த, உன்னை திரும்ப கட்ட அவர் கரம் உனக்காய் திறக்கப்படும், அவர் கரம் உனக்காய் திறக்கப்படும். ஆத்துமாவே கலங்காதே, ஆத்துமாவே தயங்காதே, உன் ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு, என்னை எங்கேயோ வைக்காமல், என்னை எங்கேயோ வைக்காமல் அவர் கைக்குள் வைத்திருக்கிறார், அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நான் உருவாக்கும் முன்னமே என்னை அறிந்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில். ஆமென் ஆமென். நான் உருவாக்கும் முன்னமே முன் குறித்து அழைத்தவர். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவாக. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. சொல்லுங்க, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஓரு மன ஹந்தலர் ரேகா மாஷிகதரா. சொல்லு, எப்படிப்பா எப்படிப்பா உள்ள நன்றியால 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 இந்த வார்த்தை சொல்லி, இந்த வார்த்தை சொல்லி, நீங்க போதுய. ஆமே சொல்லுங்க, எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஆமே நீங்க போதுய. வேறு எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை உருவாக்கினது கர்த்தர் தான் நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு சபையே, ஆமா, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன். உங்களை உருவாக்கினவர் உங்களுக்குரியது எல்லாவற்றையும் உருவாக்குவார். ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கினவர் அவருக்கு தெரியும். ஆமா, அதனாலதான் சில இடத்துல அவர் சைலண்டா இருக்கிறார்.
ஆமே. நான் சில கேள்வி எல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் அமைதியா சில பாதையில் என்னை கொண்டு போறது. என்னை உருவாக்கினவர் அவர். என் தாய்க்கு தெரியாதது, என் தகப்பனுக்கு தெரியாதது, என் சகோதர சகோதரிகளுக்கு தெரியாதது. ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு தெரியும். ஏன்னா அவன் என்னை உருவாக்கின கர்த்தர். அவர் தான் என்னை உருவாக்கினதானால் இந்த ஆண்டு முழுவதும் என்னை அதிசயமாய் நடத்துவார் என்று சொல்லுகிறவர்கள் ஆமே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி. நல்ல கையை தட்டி எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போத என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், இல்லப்பா நீங்க போத. இப்ப சொல்ல எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவான. எலும்புகள் உருவாகல, எலும்புகள் நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம். சொல்லுங்க, எப்படி பாவமக்கு, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன். ஓ ஜீசஸ், ஜீசஸ். உங்கள் வாழ்க்கை குறித்த அத்தனை பிளானும் அவர் கையில இருக்குது. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன். தரிசனத்தை உருவாக்கி விட்டுதான் உன்னையே கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, எப்படிப்பா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி ஆண்டவரே. ஓ எப்படிப்பா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். இயேசு ராஜாவே. சொல்லுங்க, அழியாமல் அணைத்துக் கொண்டீர், அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல், அழியாமல், ஓ கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமா என்னை சுமந்தவரே, பத்திரமா என்னை சுமந்தீரே. எப்படிப்பா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். விசுவாசித்து விசுவாசித்து, ஓ எப்படிப்பா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஆமென். ஓ ஜீசஸ், ஜீசஸ். எப்படிப்பா உமக்கு நன்றி, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். என்னை ஆச்சரியமாய் உருவாக்கினவரே, அதிசயமான பிரமிக்கத்தக்க என்னை உருவாக்கினவரே, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நன்றியோடு சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. ஓ எலும்புகள், எலும்புகள், நீ கருவில் தோன்றும் முன்னமே உனக்கான தரிசனம் தோன்றிவிட்டது. நீ கருவில் தோன்றும் முன்னமே உன் வாழ்க்கை குறித்த அத்தனை பிளானும் அவர் கரத்தில் இருக்கிறது. ஓ தைரியத்தோடு கால்வை சபையே சொல்லுங்க, எப்படிப்பா உமக்கு, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஓ ரவா சந்தலர கலகத ரியாந்தலரவோ. நன்றி, 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 நன்றி. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஆமென். சொல்லுங்க, எப்படிப்பா, எப்படிப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். எப்படிப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசியா
ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. ஹல்லேலூயா. ஓ என் வாழ்விலே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்து, மாறாமலே உடனிருந்து விலகாமலே. நல்ல கையத்தடி. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில். சேர்ந்து சொல்லும், ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உன்னை உருவாக்கினவர் உனக்கானதை உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்களை உருவாக்கினவர் உங்களுக்கானதை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆச்சரியமானவரே, ஆச்சரியம். ஓ ரிவன சந்தல ரியாதல ரகமன ஹந்தலரே. மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் நன்றியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? என்னை உருவாக்கினவர், எனக்குரியது கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை குறித்த பிளான் சத்துருவின் கையில் அல்ல. என்னுடைய வாழ்க்கை குறித்த பிளான், ஆமென், எந்த மனுஷனுடைய கையிலும் அல்ல. என் வாழ்க்கை குறித்த பிளான் என்னை உருவாக்கினவர் கரத்தில் இருக்கிறது. என்னை உருவாக்கினவர் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கைகளை தட்டி, நன்றியோடு கைகளை தட்டி. எத்தனை பெரிய பிளானோட சத்துரு வந்தாலும் நீ கலங்காதே மொர்தெகாயே. ஆமென். உன்னை குறித்த திட்டம் சத்துருவின் கையில் கர்த்தர் கொடுக்கவில்லை. உனக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் உருவானாலும், உனக்கு விரோதமா எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உன் பிளான யாருக்கு மாற்ற முடியாது. கர்த்தர் உனக்கு போட்ட திட்டத்தை யாராலும் அழிக்க முடியாது. உன்னை உருவாக்கி எல்லாவர் திட்டத்தை எழுதினது. திட்டத்தை எழுதியதான் உன்னை உருவாக்கினார். ஆமே. இந்த தேவன் திட்டத்தை மாற்றுகிறவர் அல்ல. அவர் ஒரு விசை விளம்பினதை மறு விசை திருத்துகிறவர் அல்லவே. கடந்து வந்த பாதை திரும்பி பாருங்கள். பல காரியங்கள் அவர் பிளான் போட்டது போல கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அவர் உன்னை நயங்காட்டி வனாந்திரத்தில் கொண்டு வந்தது அவன் அழிப்பதற்கல்ல, அழிப்பதற்கல்ல, உனக்கு வாழ்க்கை உண்டு பண்ணுவதற்காக. உன் வாழ்க்கையை சுற்றிலும் முள்களை போட்டு அடைத்தது உனக்கு முன்பாய் நீ வாசல் இல்லை என்று சொல்லுவதற்கல்ல. அவர் போட்ட பிளான்ல உன்னை நிறுத்துவதற்காக, அவர் போட்ட திட்டத்தில் உன்னை நிறுத்துவதற்காக. உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய ஒரே திட்டம் ஆண்டவருடைய திட்டம் மட்டுமே. கர்த்தர் நல்லவர், அவர் உண்மை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசித்த ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆச்சரியமானவர், அதிசயம். ஓ ஆச்சரியமானவரே, ஆச்சரியமான அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமான மனஹந்தலரியாதரா.
ஓரி மமகதர் ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசய. ஆமான் தூக்கு கயிறெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய திட்டத்தோட மொர்தெகாய்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இரவுல தான் ராஜா தன்னுடைய புஸ்தகத்தை எடுத்து பார்க்கிறான். அவன் மொர்தெகாய் ஆமானுக்காக ஒரு திட்டம் பண்ணி ராஜாவினிடத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாகவே ராஜாவின் புஸ்தகத்தில் மொர்தெகாயை குறித்த திட்டம் எழுதப்பட்டிருந்தது. ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இந்த வார்த்தை சொல்ல ஏவப்படுகிறதுனால சொல்லுகிறேன். சத்துரு இன்னைக்கு போடுற திட்டம் எல்லாம் அது இப்பொழுது தோன்றினது. ஆனா பரலோகம் உங்களுக்காய் போட்ட திட்டம், நீங்கள் உருவாக முன்னமே போட்ட திட்டம். அந்த திட்டத்தை அழிக்க சத்துருவால முடியாது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று எழும்புகிற சத்துருவின் திட்டத்தை கண்டு கலங்காதிருங்கள். அவன் உங்களுக்காய் ஆல்ரெடி பிளான போட்டுதான் உங்களை உருவாக்கவே செஞ்சார். ஆமென். மோசே உன்னை கொண்டுதான் ஜனத்தை மீட்கணும் பிளான போட்டுட்டு தான் கர்த்தர் உன்னை உருவாக்கினார். நீ பிறக்கும் போது எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும், நீ வாழுகிற இடத்துல எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும், ஆமென், சத்துரு போட்ட திட்டம் அல்ல, பரலோகம் என்னை குறித்து போட்ட திட்டமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில அவருடைய திட்டம் மட்டுமே நிறைவேறும்? என் வாழ்க்கையில கர்த்தருடைய பிளான் இருக்கிறது. என் வாழ்க்கை குறித்த எல்லா பிளான் அவர் கையில இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டு வேலையை தொடங்குறதுக்கு முன்பாக ஒரு செங்கலை போடுவாங்கல்ல, ஆமென், ஸ்டார்டிங் அப்படிதான் தொடங்குவாங்க. அல்லது ஒரு தறி அடிப்பாங்க, அதுதான் துவக்கம். இந்த கல்லு, இந்த ஒரு கல்லை போடுறதுக்கு முன்பாகவே எதை ஃபர்ஸ்ட் போடுவாங்க தெரியுமா? பிளானை தான் போடுவாங்க. பிளானை போட்டுட்டு தான் வீட்டு வேலையை துவங்குவாங்க. பிளான் போடாம வீட்டு வேலை தொடங்க மாட்டாங்க. ஆமென். ஒரு வீட்டுக்கு ஒரு பிளான் போட்டு தான் துவங்குவான்னா, அவன் இந்த வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கும் போது ஒரு பிளானை போட்டு தான் கர்த்தர் உருவாக்கிறார். இந்த பிளான் மனுஷன் கையில் அல்ல, இந்த பிளான் சத்துருவின் கையில் அல்ல, இந்த பிளான் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவன், ஓ ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டி தயவுக்கெல்லாம் தயவுக்கெல்லாம் நான் பார்த்தீரேன். இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவு நான் சொல்லுங்க. மாறாமலே மாறாமலே விலகாமலே, ஓ மாறாமலே விலகாமலே விலகாமலே நடத்தி வந்தீ ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் ஆச்சரியமானவரே, ஆச்சரியமா என் வாழ்வில் நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே, இந்த அரவணைக்குள்ளே நான் கடைசி வர்றது வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. கணக்களை உயர்த்தி அந்தியம் வரே, அந்தியம் வரே, ஆச்சுடுமதி இயேசு என்றே குடைமதி, அந்தியம் வரே ஆஸ்நேகமதி இயேசு என்றே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே. ஆமானோடு சேர்ந்திருந்தா பயமில்லையே. பாடுங்க இந்த வார்த்தையை.
இயேசுவின் கூடு விளையாட்டார். ஆமென். மார்போடு சேர்ந்திருந்தா பயமில்லையே. அன்பேருந்த கைகளா அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளா ஸ்நேகம் என்னோடு ஒற்றைக்கு விடுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. ஆண்டவரே, இந்த கையை மட்டும் நாங்க விட்டுறக்கூடாதப்பா, இந்த உறவை மட்டும் நாங்க விட்டுறக்கூடாதப்பா. இந்த ஆண்டு அதிகம் இந்த உறவுக்குள், இந்த கரத்திற்குள் இருக்கிற பாத்திரங்களா எங்களை கர்த்தர் அதிகமாய் உருவாக்குவீராக. கெட்டு போகிற மண்ணா அல்ல, உருவாக்கப்படுகிற மண்ணா அங்கே வரே. கடைசி வரை இந்த திட்டத்திற்குள் இருக்கிறவர்களா, இந்த கரத்திற்குள் இருக்கிறவர்களா, தேவன் எங்களை எப்படி பார்த்து வைக்க சித்த வைத்திருக்கிறோம் அதுவே எங்கள் வாழ்க்கையா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆண்டு துவக்கத்தை அப்படியே துவங்குகிறோம். கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் நடத்துவீராக. அந்தியம் வரை, அந்தியம் வரை. ஓரா கஷந்தலர் யாந்தலரபோ. ஆமென். ஒரு சில நிமிடங்கள் எத்தனை பேர் விட்டு கொடுக்க முடியும்? எத்தனை பேர் விட்டு கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் கையிலிருந்து நீ நழுவிராத, என் கையிலிருந்து நீ போயிராத. உன்னை எப்படி உருவாக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வாழ்க்கை எப்படி கட்டி எழுப்பணும்னு எனக்கு தெரியும். ஓ, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீ என் கரத்திற்குள் இருக்கிறா. இந்த களிமண்ணுக்கு அந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ, நான் உனக்கு செய்யக்கூடாதோ. நடந்ததை குறித்து கலங்காதே, கெட்டு போனதை குறித்து கலங்காதே. உன்னை திரும்ப உயிர்ப்பிக்க, உன்னை திரும்ப எடுப்பித்து நிறுத்த, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து உயிர்ப்பித்தவர் இதோ அவர்தான் உன்னை கருத்தில் வைத்திருக்கிறார். ஓ ராகா சந்தல ரியாதலரபோ லேப்ராம ஹந்தல ரியாதரா. உன்னை குறித்த திட்டங்கள் இன்னொருத்தர் கையில் கர்த்தர் கொடுக்கல, வேற ஒருத்தருக்கு கிட்ட போட கொடுக்கல. கர்த்தர் தான் வைத்திருக்கிறார், கர்த்தர் தான் வைத்திருக்கிறார். அவன் நினைக்கிறது போல நடப்பதில்லை, அவர்கள் ஆலோசிக்கிறது போல நடப்பதில்லை. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். Oh, we worship you, Lord. Hallelujah. அவர் கரத்திற்குள் அடங்கியிருங்கள், அவர் கரத்திற்குள் அடங்கியிருங்கள். ஒரு 5 நிமிடங்கள் முடிந்தால் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறது வார்த்தை. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னை குறிச்சு அத்தனை பிளான் என் கையில் இருக்குதுப்பா. உன்னை குறித்த அத்தனை திட்டங்களும் நீ உருவாகிறதுக்கு முன்பாகவே நான் உன்னை குறித்த பிளானை உருவாக்கிட்டேன். அதனாலதான் சத்துரு எத்தனையோ கண்ணிகள் வைத்திருந்த பிறகும் கர்த்தர் உன்னை கைவிடாதபடி எத்தனை முறை அணைத்து அடி காற்று உன்னை அணைக்க வந்த காற்றுகள் எல்லாம் அது அமர்ந்ததே தவிர கர்த்தர் உன்னை அழியாமல் மட்டும் காத்து நடத்துகிறார். உன்னை குறித்த திட்டங்கள் ஆல்ரெடி அவர் கரத்தில் இருக்கிறது. திட்டம் அவர் கையில தான் இருக்குது. சத்துரு அதை பறிக்கவில்லை, சத்துருக்கு அதை மாற்ற முடியாது. அவர் செய்ய நினைத்தது யாருக்கும் தடுக்க முடியாது. எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நிச்சயம் உள்ள தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? எனக்கு குறித்திருக்கிறது, எனக்கு குறித்திருக்கிறது. இனி குறிக்க போறது அல்ல, ஏற்கனவே குறித்திருக்கிறது. இனி குறிக்க போறது அல்ல, ஏற்கனவே குறிக்கப்பட்டது. இது எனக்கு குறித்திருக்கிறது. இந்த வார்த்தை யோபு சொல்லும் போது யோபுக்கு நின்னு கூட சப்போர்ட்டா பேசுறதற்கு கூட யாரும் கிடையாது. அவன் சொந்த மனைவி கூட நின்று பலனாய் நிற்க இல்லை. தனியா நின்று ஒன்றுமில்லை, எல்லாமே எம்டி, ஜீரோங்கிற நிலையில. ஜீரோன்னு சொல்றதை விட மைனஸ்ங்கிற இடத்துல தான்
யோபு நின்னு சொல்றார், எனக்காய் அவர் குறிக்க போறது என்று அல்ல, எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு குறித்திருக்கிறதை. இந்த இரவு நேரத்தில் எத்தனை தேவ பிள்ளைகள் நீங்கள் நிற்கிற சூழலில் சொல்ல முடியும், இனி அல்ல தேவன் எனக்காய் குறிக்க போகிற விஷயங்கள். நான் உருவாகும் முன்னமே என்னை குறித்த அத்தனை பிளான் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். என்னை குறித்த காரியங்கள் அத்தனையும் அவர் கரத்தில் இருக்கிறது, அவர் கரத்தில் இருக்கிறது, அவர் கரத்தில் அந்தியம் வரை சூடு. கூடை மதி அந்தியம் வரை ஸ்நேகமதி. இயேசு என்றே கூடை மதி அந்தியம் வரை, அந்தியம் வரை. அப்பா உங்க கையில இருக்குதுப்பா, என் பெற்றோர் கையில இல்ல, என் சகோதரர்கள் கையில அல்ல, என் புருஷன் கையில இல்ல, என் மனைவி கையில அல்ல, என் பிள்ளைங்க கையில அல்ல. என்னை குறித்த காரியம் அப்பா கையில இருக்குது. என்னை உருவாக்கினவர் கையில இருக்குது, என்னை உருவாக்கினவர் கையில இருக்குது. யாருக்காகவும் இந்த வார்த்தை கத்த தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை குறித்த திட்டம் உன் பெற்றோர் கையில் அல்ல, உன்னை குறித்த திட்டம் உன் புருஷன் கையில் அல்ல, உன் மனைவியின் கையில் அல்ல, சத்துருக்களின் கையில் அல்ல. உன்னை உருவாக்கினவர் கரத்தில் இருக்கிறது, உன்னை உருவாக்கினவர் கரத்தில் இருக்கிறது. ஓராக்கா சந்தலரா, நீ கையை விட்டு போயிராத, நீ என் கையை விட்டு போயிராத, நீ என் கையை விட்டு போயிராத. நம்பக்கூடிய நம் கரத்தை நம்புகிறதை விட்டுட்டு நம்பக்கூடாத கரத்தை நம்பிக்கொண்டிருக்கிற உள்ளமே, இன்னைக்கு கர்த்தர் சிந்தையை மாற்ற விரும்புகிறார், இன்னைக்கு உன் எண்ணத்தை மாற்ற விரும்புகிறார். நீ அந்த கரத்தை நம்புறத முதல்ல ஸ்டாப் பண்ணு, என் கையை நம்ப துவங்கிட்டு கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஏமாற்றங்கள், அநேக துக்கங்கள், அநேக வெட்கங்கள் நம் வாழ்க்கையில் வர காரணம் நம்ம பிளான் இருக்கிறவ கரத்தை பிடிக்காம. ஹல்லேலூயா. என்னை குறித்த திட்டங்கள். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் கரத்தில் ஒரு விசை கூட அர்ப்பணிக்க விரும்புறீங்க? அப்பா நானா விலகி போகணும்ன்றதால விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே. கெட்டு போன மண்ணை அந்த குயவன் தூக்கி எறியாமல் திரும்ப 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 அவர் பார்வைக்கு சரியாய், அவர் பார்வைக்கு சரியாய் அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார், அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நீ மிதிக்கப்பட்டது அந்த திட்டத்திற்காக, உன்னை கர்த்தர் உடைத்தது அந்த திட்டத்திற்காக, சில காரியங்கள் உன் வாழ்க்கை இழந்தது அந்த திட்டத்திற்காக. மீதியிடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான சித்தம் வைத்தீ, புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான திட்டம் வைத்தீ, மீதியிடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான. ஆமென். புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான திட்டம் வைத்தீர். எனக்கு எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவீர். குயவனே 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 என் இயேசுவே, மன்னான என்னை உருவாக்குவேன். உம் கரத்தால் என்னை உருவாக்குவேன். மன்னான என்னை உருவாக்குவேன். உம் கரத்தால் என்னை. ஒரு விஷயம் கூட சொல்ல. குயவனே 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 குய
ஹalleluya ஹalleluya. மன்னா நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த களிமண்ணுக்கு இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது. இஸ்ரவேல் வீட்டாரே, அன்பு தேவ பிள்ளையே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது, நீ என் கரத்தில் இருக்கிறா. மண்ணான என்னை, மண்ணான என்னை ஒரு கையிலிருந்து நழுவிடாத, இந்த கையை உதறுதற்கு விட்டுறாத. ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று உறுதியாய் நில்லு. திட்டம் ஆல்ரெடி போடப்பட்டு விட்டது, திட்டம் ஆல்ரெடி போடப்பட்டு விட்டது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, ஓ thank you Jesus, thank you hallelujah hallelujah hallelujah. அவர் கைக்குள்ளிருந்து, அவர் கைக்குள்ளிருந்து விலகிறாதீங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்க. ஆமா, இந்த வசனத்தையே நான் சொல்லி அப்படியே நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 18வது அதிகாரம். ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தருடைய ஆவியான இந்த வார்த்தையை பாரப்படுத்துகிறார். நீ என் கையை விட்டு போயிடாத, இந்த கையை விட்டுட்டு போயிடாத. உன் நம்பிக்கை இந்த கரத்தில் இருக்கட்டும். ஆமென். காரணம், உங்களை குறித்த அத்தனை திட்டங்களும் அப்பா கையில தான் இருக்குது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அது உங்க வீட்டில் உள்ள யார் கையிலும் அல்ல. ஆமென். சத்துரு கையிலும் அல்ல. ஆமென். உங்களை சார்ந்து இருக்கிற ஒரு கையிலும் அல்ல. உங்களை குறித்த மொத்த திட்டமும் அப்பா கையில என்னை உருவாக்கினவர் கரத்தில் இருக்குதுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 18வது அதிகாரத்தின் 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஆமென். 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்காக நீ என் கையை விட்டு போயிராத இப்படி சொல்றதற்காக எரேமியாவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா, ஒரு குயவன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறார். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு குயவன் அந்த வீட்டுக்குள்ள தரிசனத்தில் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் எந்த ப்ரொசீஜர்ல இருந்து காட்டுறாருன்னா, அந்த வணைகிற ப்ரொசீஜர்ல தான். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆமே, அதெல்லாம் தாண்டி எதை இப்போ எரேமியாவுக்கு காண்பித்து தன் ஜனத்திற்கு அதை கன்வே பண்ணணுமோ அதை கன்வே பண்றதுக்காக ஆண்டவர் வந்து என் பிள்ளை எப்படியாவது என் கை என்ன பிளான் போட்டாரோ, இந்த மண்ணை எப்படி உருவாக்கணும்னு அவர் எப்படி பார்த்து வச்சாரோ அந்த திட்டத்தின்படி அவன் உருவாக்கினார். இப்படி காண்பிச்சதும் அடுத்து வசனம் சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை வசனம் அப்பொழுது எனக்கு உண்டாகி. ஆமென். ஆண்டவர் பாரமா சொல்றார், ஏக்கமா சொல்றார், வாஞ்சையா சொல்றார், இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்ய மாட்டேனா? ஒரு சாதாரண குயவன், அழிந்து போகிற ஒரு மண்ணு, அழிந்து போகிற பாத்திரமே தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி உருவாக்கணும். பார்த்து பார்த்து உருவாக்கும் போது இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் வீட்டாருங்கிற இடத்துல உங்க பேரை போடுங்க அல்லது உங்க குடும்பத்தை போடுங்க. நான் எப்போ படிக்கும் போது இப்படி படிப்பேன், டேவிட் சார் அந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதா? எனக்கு செய்ய முடியாதா? ஆமே, சொல்லிட்டு தான் சொல்றார், அந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீ என் கையில இரு அப்படின்றார். நீ என் கையை விட்டு போயிடாத. அந்த கைக்குள் அந்த மண் அந்த குயவன் கைக்குள் இருக்கும் போதே, இன்னும் சொல்லணும்னா அந்த குயவன் கையில் அந்த மண்ணு வருவதற்கு முன்பாகவே அவர் பார்வையில் அந்த மண்ணை குறித்த திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அவர் கரத்தில் வரைகிறதற்கு முன்பாகவே என்னை குறித்த எல்லா திட்டமும் அவர் கரத்தில் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கரத்திற்குள் இருக்கிறது. இந்த ஆண்டின் துவக்கத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமே, நான் எடுத்து வைத்த செய்தி வேற. ஆமென். கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்தில் ஆவியானவர் பேசுவாராக. ஆமென். அவர் கரத்திற்குள் என்னை குறித்த எல்லா திட்டமும் இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, பெரியவர் தசைகள் உருவாகலாம், ஆனா என்ன உருவாகிட்டு
தரிசனம் உருவாக்கிட்டு தான் நம்மளே உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். தரிசனத்தை உருவாக்கி விட்டுதான் ஆதாமை உருவாக்கிட்டு, சரி இந்த ஆதாமை எதுக்காக உருவாக்கணும் அப்படி திட்டம் போட்டவர் அல்ல. எல்லாமே பிளான் பண்ணி தம்மோடு கூட பழகிறதுக்கு திட்டத்தை போட்டு தான் ஆதாமை உருவாக்குறார். அந்த ஆதாமை உருவாக்குறதுக்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார், எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். ஆமென். பூமியில என்னென்ன ஆதாமுக்கு தேவையோ, ஆதாம் வாழுகிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டுதான் கடைசியா மனுஷனை உருவாக்குறார். ஏன் ஃபர்ஸ்ட் மனுஷனை உருவாக்கிடலாமே, தமது சாயல் தானே. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மனுஷனை உருவாக்கிட்டு அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதன் பிறகு இல்லாம இல்லை இல்லை இல்லை, அவனை உருவாக்குறதுக்கு முன்பாக அவனுக்கு இந்த பூமியில என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தான் அவனை உருவாக்கினார். அப்படியானால் எனக்கு நிச்சயம் இருக்கிறது, இந்த வாழ்க்கை முடிகிறது வரை எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்குவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீங்க போதும். இந்த பாடலை எழுதின பாஸ்டர் ஆரோன் பாலா அவருடைய சாட்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆமென். பிச்சை அந்த பாட்டில்ஸ் எல்லாம் பொறுக்கிட்டு தான் அவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அநேகரை கிறிஸ்துவுக்குள் உருவாக்குகிற பாத்திரம். இது எப்படி சாத்தியமாச்சு? இது எப்படி சாத்தியமாச்சு? ஆமா, இது மனுஷோடைய ஞானத்துக்கு சான்ஸே கிடையாது. இது மனுஷோடைய அறிவுக்கு எட்டாதது. ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? அவருடைய வாழ்க்கை குறித்த திட்டம் அவருடைய பாதையில் போடப்பட்டது அல்ல. அவர் பாடினது போலவே அவருடைய தாய் உருவாகிறதற்கு முன்பாகவே. ஹல்லேலூயா. எனவே தான் ஒரு தேவ பிள்ளைகள் இந்த நிச்சயம் என்னை குறித்த திட்டம் இருக்குது. ஒரு சூழ்நிலை கொஞ்சம் மாறும்போது, சத்துரு சில திட்டத்தோடு வரும்போது, ஒரு தேவ ஐயோ அவன் கையில் ஏன் இப்படிப்பட்ட திட்டம்? நோ. ஆமான் என்ன திட்டம் போட்டாலும், ஆமான் திட்டம் அவன் நிறைவேற்ற வருவதற்கு முன்பாக ராஜா எழுதின புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் சத்துரு எத்தனை திட்டம் போட்டாலும் அது அல்ல திறக்கப்பட போவது. எனக்காய் ராஜா போட்ட திட்டம் தான் திறக்கப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எப்ப திறக்கணும்னு அவருக்கு தெரியும், எந்த டைம் திறக்கணும்னு தெரியும். ஒருவேளை ஆமான் எழும்பும் போது திறக்க கர்த்தர் விட மாட்டார். ஆனா ஆமான் எக்ஸ்ட்ரீமா போய் அடுத்த நாள் அன்னைக்கு ராஜா அந்த புஸ்தகத்தை திறக்கலனா அடுத்த நாள் ஆமான் அவன் போட்ட திட்ட புஸ்தகத்தை திறந்திருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு எத்தனை திட்டத்தோட எனக்கு விரோதமாய் வந்தாலும், ஹல்லேலூயா, எப்படி யோசுவா பக்கத்துல ஆமென் ஹல்லேலூயா வந்து நின்று அவனை குற்றம் சாட்ட வந்து நின்ற சாத்தான் அவன் ஒன்றும் இல்லாமல் வெட்கப்பட்டு போனானோ, அதே போல எனக்காய் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிற தேவன், சத்துருக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் என் தலையை நிமிர பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு எப்படி நீங்கள் ஒவ்வொரு நாள் நடக்க போறீங்கன்னா ஒரே ஒரு காரியம், அவர் கையில தான் எல்லாமே இருக்குது. அவர் கையில ஆண்டவர் சொல்ற வைக்கிற ஒரே வார்த்தை, நான் ஒரு பெரிய செய்தி இதில் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் ஒரே வார்த்தை சொல்லி என் கையை விட்டு நழுவிடாத, என் கையை விட்டு போயிடாத. அவர் கைவிட மாட்டார். அவர் பிடிச்சிட்டார்னா பிடிதான். ஆனா நம்ம மெதுவா சில பிள்ளைங்களை நம்ம கையை விட்டு நழுவோம் தெரியுமா? பீச்சில் எல்லாம் போகும்போது அங்க போகாதுன்னு பிடிச்சிட்டு, ஆனா அந்த பிள்ளைங்க இல்ல இல்ல கையிலேருந்து நம்மள அது கையிலேருந்து நழுவுறதுக்கு என்ன செய்யணுமோ இதே போல அவர் கைவிட மாட்டார். அவர் பிடிச்சிடார பிடி, ஆனா நாம நழுவிடக்கூடாது. இந்த கரத்தை நம்புறதுக்கு பதில் வேற எந்த கரத்தையும் நம்பிடாதீங்க. இந்த கரத்தை பிடிக்கிறதுக்கு பதில் வேற எந்த கரத்தையும் பிடிச்சிடாதீங்க. இந்த கரத்தை நோக்கி இருக்கிறதுக்கு பதில் வேற எந்த கரத்தை நோக்கி இருக்கிறார்கள். காரணம், நமக்கு தந்த வாக்குத்தத்தம் அதுதான், நீர் திறக்க நாங்கள் உமது நன்மையினால் திருப்தியாவோ. எத்தனை பேர் சத்தமாய் ஆமென் சொல்றீங்க? அவர் கரத்தை விட்டு போயிடாதீங்க. இந்த ஆண்டு தைரியமாய் அவர் கைக்குள்ள, ஆண்டவரே உம்முடைய கரத்தை விட்டு விலக்குகிற எந்த காரியமும் என் வாழ்க்கையில வரக்கூடாது. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஒரு விஷயம், அப்படியே கண்களை முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை இன்னைக்கு வீட்டில் போய் திரும்ப திரும்ப படிங்க. உங்களோட பர்சனலா பேசும்.
ஆண்டவர் சொல்லுவார், திரும்ப திரும்ப சொல்லுவார், ஆமாம், இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ, இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ. ஆமாம், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல இஸ்ரவேல் குடும்பத்தாரே, தேவ பிள்ளையே, நீ என் கரத்தில் இருக்கிறாய். அப்படியே 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை குறித்த எல்லா திட்டமும் உங்க கையில் இருக்குது ஆண்டவரே. உம்முடைய திட்டம் மட்டும் என்னில் நிறைவேறட்டும். உம்முடைய திட்டம் மட்டும் என்னில் நிறைவேறட்டும். உம்முடைய கையை விட்டுட்டு நான் எங்கேயும் போயிடக்கூடாது. உம்முடைய கையை விட்டுட்டு நான் எங்கேயும் போயிடக்கூடாது. பல தோல்விக்கு காரணம், அவன் பல என் வாழ்க்கையில நஷ்டத்துக்கு காரணம், பலது என் வாழ்க்கையில இடிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்க கையை விட்டதுனாலதான்ப்பா. இந்த ஆண்டு துவக்கத்திலே ஒரு அர்ப்பணிப்போட நிற்கிறேன். நீங்க எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கலாம் நான் கேட்கல. ஆனா ஒண்ணு கேட்கிறேன், உங்களுடைய கரத்திற்குள்ளே வைத்துக்கொள்ளும், உங்களுடைய கரத்திற்குள்ளே வைத்துக்கொள்ள. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஒரு 5 நிமிடம் நான் இந்த ஜெபத்தில் நடத்தும்படி ஏவப்படுறேன். ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தோட ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்திற்குள்ளே வைத்துக்கொள்ளும். வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஜெபிங்க. ஆமென். உன்னை குறித்த தேவ திட்டம் பெரியது தம்பி, உன்னை குறித்த தேவ திட்டம் பெரியது தங்கச்சி. உன்னை குறித்த திட்டம் உன் பெற்றோரிடத்தில் இல்லை, உன்னை குறித்த திட்டம் உன் சகோதரர்களிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அதனாலதான் ஆமென், தகப்பன் மறந்த போது அவனுக்கு கவலை இல்லை. நாம சகோதரர்கள் விரோதமாய் பேசும்போது அவனுக்கு கவலை இல்லை. காரணம், அவனுக்கு தெரியும் என்னுடைய திட்டம் அத்தனையும் ஆமென் என் பெற்றோரிடத்தில் அல்ல, என் சகோதரரிடத்தில் இல்ல, என்னை உருவாக்கினவரிடத்தில் இருக்கிறது, என்னை உருவாக்கினவரிடத்தில் இருக்கிறது, அவர் கைக்குள் இருக்கிறது, அவர் கரத்திற்குள் இருக்கிறது. நீ உருவாக்கும் முன்னமே உன்னை குறித்து எல்லா தரிசனத்தையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனா இந்த ஆண்டு தைரியமாய் கால் வையுங்கள். ஆமென். கடந்த ஆண்டு முழுவதும் உங்களை கைவிடாமல் நடத்தின ஆண்டவர் இந்த ஆண்டு எப்படி உங்களை உருவாக்கணுமோ இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தைரியமாய் பேசுகிற. நீ கைக்குள் இருக்கிற பாத்திரமானால் நீ திரும்ப கட்டப்படுவாய். உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கொண்டு சில உள்ளத்துக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறார். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொண்டு வந்த செய்தியை கர்த்தர் பேச விடாம இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைக்கிறார் என்றா என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். இந்த ஆண்டு நீ கட்டப்பட போகிற ஆண்டு, நீ திருப்தியாக்கப்பட போகிற ஆண்டு. ஹல்லேலூயா. உன்னை இடித்த காரியங்கள் இன்றோடு நிற்க போகிறது. இனி கர்த்தர் திரும்ப உன்னை கட்ட போகிறார். அவர் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, அவர் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, அவர் போட்ட திட்டத்தின்படி. Glorabala Shantala Rikada Riatala Rabo Lemrama Hantala Rikama Shantala Riatala. சில பகுதிகளை கர்த்தர் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கு உனக்கு கொஞ்சம் வேதனை போல தோன்றுகிறது. இல்ல 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 ஹல்லேலூயா. இது வேதனையாய் நினைக்காதே. கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தமக்கு சித்தமானபடி, தமக்கு விருப்பமானபடி, தம்முடைய மகிமை வெளிப்படும்படி தேவன் உன்னை திரும்ப கட்டி எழுப்புவார். நீ அவர் கரத்தை விட்டு போயிடாத, அவர் கரத்தை விட்டு போயிடாத. அவர் கரத்திற்குள் அடங்கிருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்க அவர் கரத்திற்குள், அவர் கரத்திற்குள். என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறப்பா, என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் தானா. என்னையே தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே உருவாக்குவே
உருவாக்குமே என்னை. ஒரே ஒரு வார்த்தை பாடு. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி. குயவனே உந்தன் கரம், குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும். கரத்தை விட்டுறாதீங்க, இந்த கரத்தை விட்டு விலகிறாதீங்க, உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் உருவாக்குவார். ஒரு விஷயம் கூட சொல்லி முடிப்போம். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். உம்முடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி, நீர் எங்களை குறித்து போட்டிருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவரே உம்முடைய கருத்திற்குள்ளே வைத்து இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை நடத்துவீராக. நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும். நல்ல கைகளை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஹல்லேலூயா. அவர் கரத்திற்குள் இருந்து அவர் சித்தப்படி உருவாக்கப்பட்டு தேசத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அவர் உங்களை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. உங்களை குறித்த திட்டங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறீர் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு காரியத்திலும் அதை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வைக்கிறீங்க. ஆண்டவரே, நான் உன்னில் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த ஆண்டில் விசேஷமாய் ஆண்டவரை உம்முடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கிற அந்த கிருபைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாதபடி நீங்கள் எங்களை எப்படி நிறுத்த சித்தம் வச்சிருக்கிறீங்களோ, எங்களை குறித்த எல்லா பிளானும் உங்கள் கையில் இருக்குது. ஆண்டவரே, சத்துரு தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக நீர் உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றி எங்களை மகிழ பண்ணுவீரப்பா. கர்த்தர், அப்படியே இந்த ஆண்டு உம்முடைய திட்டங்கள் நிறைவேறுகிறதா நீர் உமது கரத்தை திறந்து உம்முடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும்படி மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த கூடுகை மூலமாக வந்து எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.